அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன சிக்கன் மட்டன் ஒரு சில வீட்டில் செஞ்சுருக்க மாட்டீங்க, ஏன்னா புரட்டாசி மாதம், அதனால் சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, வெஜிடேரியனாக தான் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வித்தியாசமான ஒன்று செஞ்சுருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்னால் வருஷக்கணக்காச்சு. பாயாசம் வேறு ஒன்றும் இல்லை, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? பாயாசம், பால் பாயாசம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஆனால் வீட்டில் எதுவும் ரெடி பண்ணி செய்யலை. இது ஆச்சி பாதாம் மிக்ஸ் வாங்கிட்டு பால் நம்ம ஒரு 900 மில்லி அதில் ஊற்றி நல்லா காய வச்சு அப்படியே இந்த ஆச்சி பாதாம் மிக்ஸை போட்டு ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து சூடாக அப்படியே இது பிடி பார்ப்போம், சூடாக அப்படியே பரிமாறி சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இனிப்பெல்லாம் அவங்களே கலந்து கொடுத்துட்றாங்க. என்னென்ன கலந்துருக்காங்க பாருங்கள். இதில் வெறுமிச்சிரி, ட்ரை ஃப்ரூட்ஸ், முந்திரி, திராட்சை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கலந்த மாதிரி, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இது ஏலக்காயை நுணுக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு பார்த்திங்க, திராட்சை, முந்திரி, ஜவ்வரிசி, இது எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இது தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். அப்புறம் அப்படியே சாப்பிட்டதுவே கண்ணு வச்சிடாதீங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இது எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் காட்டுறேன் அப்படின்னா, நீங்களும் வீட்டில் உடனே செஞ்சு சாப்பிட முடியல, ஆசையாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு கடையில் போய் 125 ரூபா அந்த பாதாம் பாயாசம் மிக்ஸ் ஆச்சி பாதாம் பாயாசம் மிக்ஸ் 125 ரூபா தான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 2 வேற தராங்க. விளம்பரத்துக்காக சொல்லலைங்க, நிறைய பேர் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்களா திடீர்னு, அதனால் அவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு பால் மட்டும் வாங்கி காய வச்சு அப்படியே கொதிக்கிற பாலில் இதை போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு பரிமாறி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த பாயாசத்தை சாப்பிட ஒரு ஆள் இல்லைங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சேகர் மாமாவை காணோம்ல, கோயிலுக்கு போயிட்டாங்க. பாவம், அவங்கள விட்டுட்டு சாப்பிட்றோம். அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கோயிலுக்கு போயிட்டாங்க, திருப்பதி கோயிலுக்கு. 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. ஸோ நாங்கள் நேற்றே வாங்கி கொடுத்துட்டாங்க. இதை நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, இன்றைக்கி சண்டே வீட்டில் பாப்பா இருக்கனால செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ தான் செஞ்சேன். அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த பாயாசத்தை. இன்னொரு பாக்கெட் இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துர்லாம். அப்புறம் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க, வேறு லெவலாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் வேறு என்ன ஸ்பெஷல் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் அப்படியே கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, டாட்டா பாய். அம்முக்குடி டாட்டா சொல்லுங்கள். பாய். எப்படி இருக்குது பாயாசம்? எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விடணுமா? இதை எப்படி ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து விட்றது? அதனால் இன்னொரு பாக்கெட் இருக்குல்ல, அவங்க செஞ்சு கொடுத்து